ஸோ நமோ புத்தாய இன்னைக்கு வந்து இந்த வஜ்ரியான பௌத்த தேவியான வஜ்ரயோகினியோடைய 16 ரூபத்தில் ஒரு ரூபமான இந்த ஒரு கால் தூக்கி இருப்பவள் பெயர் வந்து ஸ்ரீ வித்யேஸ்வரி வஜ்ரயோகினி அல்லது ஆகாஷதாத்தீஸ்வரின்னு வாங்க. வித்யேஸ்வரி வஜ்ரயோகினி. இந்த வஜ்ரயோகினி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வஜ்ரயோகினி. நேபாள் புறத்தில் பார்ப்பிங் என்ற நகரத்தில் வஜ்ரயோகினி ஒரு பீடம் இருக்குது. அந்த வஜ்ரயோகினி பீடமில் வந்து 3 விதமான வஜ்ரயோகினி இருப்பாங்க. பைரவ காலராத்திரி ஆசனம் கொண்ட நரோகேச்சரி இருப்பாங்க, அப்புறம் வஜ்ரவாராகி இருப்பாங்க, 3வது இது. ஸோ இதுதான் வந்து வித்யேஸ்வரி வஜ்ரயோகினி அல்லது வித்யாதாரி வஜ்ரயோகினின்னுவாங்க, ஆகாஷ யோகினின்னுவாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி வந்து நம்ம அலங்காரம் பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா பொதுவாக புத்திஸ்ட் டீட்டிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது சொல்வது ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு தமிழ் வஜ்ரயான பௌத்த உபாசகனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ரீன் தாரா சளி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ பொதுவாக வஜ்ரயோகினி வந்து சோப்பு கலரு, அதனால் இந்த மாதிரி சோப்பு துணியை வந்து நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் பாய்ச்சிக்கலாம். பட்டு நான் பொதுவாக இந்த இதில் தான் பாய்க்கிறேன். ஸோ பொதுவாக இதை வந்து இந்த மாதிரி மறிச்சுக்கோங்க. ஸோ நான் இது நவரக்கூடாதுனால நான் இந்த மாதிரி ஹூக் குட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ அளவெடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம். பின்னால் வந்து நம்ம இந்த மாதிரி கயிறு வச்சு நம்ம கழுத்துக்கிட்ட வந்து அழகாக கட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அழகாக விரிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்கும். இது நீங்கள் வந்து அழகாக நீங்கள் டிசைன் எடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் அழகாக டிசைன் மாதிரி எடுத்து இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து தெரியும் அதோட பக்குவம் எப்படி இருக்கும். இந்த மாதிரி தெரியறதுனால இந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். அது டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக அந்த கோடு மாதிரி தெரியுதுங்களா? அந்த மாதிரி கோடுங்க வந்து இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாவாடை மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு இடுப்பாங்கி போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு இது மாதிரி கட்டிட்டோம். ஸோ அந்த ஒட்டியான போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று இந்த பார்க்குறதுக்கு கூட ரொம்ப ஃபஸியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து அழகாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தர்றேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொசன்னு இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்கர்ட் மாதிரி அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம செயின் போகிறோம். ஓகே, நம்ம செயின் போகிறோம். ஸோ நம்ம செயின் வந்து நான் இந்த செயின் தான் பாய்க்கிறேன். இது நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க, எந்த அளவில் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்கன்னு அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும். ஓகே, இது வெறும் கழுத்துக்கு போகிறது தான். இப்போ வந்து நம்ம இடுப்புக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேறு டிசைனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி போட்டிருப்பேன். அழகாக இருக்குது உங்களுக்கு அந்த கழுத்துலேருந்து இது நீங்கள் கொஞ்சம் லூஸ்லேயே விட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் விட்டாலும் கொஞ்சம் பார்க்க அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம
கபால மாலையை போடுறோம். ஏன்னா வஜ்ரயோகினி பொதுவாக கபால மாலை தான் இருக்கும். ஸோ நம்ம கபால மாலை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரயான பௌத்தத்தில் வந்து இந்த மாதிரி வஜ்ரயான டெய்ட்டிஸ்க்கு வந்து அலங்காரம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா போதி சித்தம் நோக்கத்தோடு நம்ம செய்யணும். இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து புத்த போதிசத்வாவுடைய டெய்ட்டிஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறப்ப நம்ம வந்து புண்ணிய கர்மங்களை சேர்த்துக்கணும். தான பாரமித்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புண்ணிய கர்மங்களை நம்ம சேர்த்துக்கிறனால நம்மளுக்கு நிறையா ஞான சித்தி, போக சித்தி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வஜ்ரயான பௌத்தத்தில் வந்து பொதுவாக இருக்குது. நீங்கள் நினைக்கல இது என்ன பொது நார்மல் புத்திஸ்வர இது வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வஜ்ரயான பௌத்தம். அதாவது பொதுவாக இப்போ இல்லை உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தால் திபெட்டன் பௌத்தி புத்திசம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ அழகாக நான் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வஜ்ரயோகினி காட்சி கொடுக்குறாங்க. கீழே வந்து சவாசனம் அந்த உலக முத்திமதி ஆக்சுவலி இவங்க வந்து பறக்கிறாங்க, ஷி ஆக்சுவலி ஃப்ளையிங். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம முழு ஷ்ரைனில் வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் பொதுவாக நம்மளோட வஜ்ரயோகினி ஷ்ரைன். மெயின் இவங்க தான் நரோகேச்சரி. இவங்க வந்து நம்மளுடைய வஜ்ரவாராகி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து நான் அலங்காரம் பண்ணினேன் வித்யேஸ்வரி வஜ்ரயோகினி. ஆக்சுவலி இது மூணும் ஒரே தெய்ட்டி தான், மூணுமே வஜ்ரயோகினி தான். ஆனால் இந்த ரூபம் வந்து பௌத்த மகாசித்தாவான மகாசித்தா நரோபாவுக்கு வந்து காட்சியளிக்கும் போது இந்த ரூபத்தில் காட்சியளித்தாங்க. நரோபாவுடைய குரு திலோபாக்கு வந்து இந்த ரூபத்தில் காட்சியளித்தாங்க. திலோபாக்கு மட்டும் இல்லை, மகாசித்தா விருப்பா மற்றும் மகாசித்தா கிருஷ்ணாச்சாரியாப்பா அவங்களுக்கு காட்சியளித்த ரூபம் இது. அப்புறம் மகாசித்தா மைத்ரி பாடாக்கு காட்சியளித்த இந்த ரூபம் இந்த மைத்ரிகேச்சரி. ஸோ மூணுமே வந்து நம்மளுடைய வஜ்ரயோகினி தான். ஆனால் இது மூணுமே வந்து வித்தியாச மகாசித்தாவுடைய பரம்பராலேருந்து வந்தது. ஸோ மூணுமே ப்ராக்டிஸ் பண்ணாலும் மூணுமே ஒரே பௌத்த தேவியான சர்வபுத்த தாக்கினியான வஜ்ரயோகினி தே. நமாமி வித்யேஸ்வரி வஜ்ரயோகினி, நமாமி வஜ்ரவாராகி, நமஸ்தே வஜ்ரயோகினி, நமோ புத்தாய.